கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் புத்திரரே பரிசுத்த புது ஆசீர்வாதம் பெறுக. குமாரன் பரிசுத்தாவின் புது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. சத்தத்தை ஜொலிக்க பண்ணுங்கப்பா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஏதோ மரங்களையோ இவனோடி மரங்களையோ, ஏதோ மரங்களையோ இவனோடி மரங்களையோ, நமதே முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். சீனை அதிபர் நமதே முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் ஜல பிரவாகமே கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அக்கினி ஜுவாலைகளே அவர் சத்தம் பிளக்கின்றது. அக்கினி ஜுவாலைகளே அவர் சத்தம் பிளக்கின்றது. ராஜாவாகவே கர்த்தரீதிருப்பார். ராஜரீகமெங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தரீதிருப்பார். ராஜரீகமெங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகமே கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பெண்மான்களின்படி பலத்த கிரியை செய்திடும். பலத்த கிரியை செய்திடும். காட்டையும் வெளியாக்கோ கர்த்தரின் வலிய சத்தம்.
ஆதாரமிது பரனின்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீமே ஜெயப்பிரவாகமே கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அந்த கர்த்தருடைய சத்தம் செய்கிற காரியம் உணர்ந்து பாடுனீங்களே என்னமோ தெரியல, நான் அதை உணர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். அக்கினி பக்கத்தில் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கோம், சத்தம் வரும், உடனே நம்மளை விட்டு விலகி அது பிளந்து போகுது. அப்படிதான் ஒரு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் 7 மடங்கு சூடு. உலகத்தில் உள்ளவனுக்கெல்லாம் 1 மடங்கு சூடுனா தேவ பிள்ளைகளுக்கு 7 மடங்கு சூடு. உலகத்தில் உள்ளவனுக்கெல்லாம் சாதாரண ரதம் வரும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை துரத்துறதுக்கு பார்வன் பிரதானமான 600 ரதங்களை எடுத்துக்கொண்டான். ஆகவே அப்படிப்பட்ட ரதங்கள் வரும் பொழுது, அப்படிப்பட்ட அக்கினி சூழும் பொழுது அந்த சத்தம் என்ன செய்தான்? அக்கினியே என் பிள்ளையின் மேல் பற்றாதே, பிழை பிழை. இதெல்லாம் ரகசியமாக கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கார், உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். இல்லைன்னா எப்பவுமே செத்து நம்ம கல்லறையில் புல் முளைச்சிருக்கோம், புல்லும் காஞ்சி போயிருக்கும். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் இருக்க போய் தான் கர்த்தர் உலகத்தில் அதான் நிர்மலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆகவே அந்த அக்கினியை போல சோதனை, அக்கினியை போல ஜனங்கள் அப்படி திரண்டு வரும் பொழுது, இதோட இவன் குடும்பத்தை காலி பண்ணியிருந்தேன், இவன் வாழ்க்கையை காலி பண்ணியிருந்தேன், என்ன செய்கிறான் பாருன்னு வரும் பொழுது கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கார். அவருடைய சத்தம் என்ன செய்யுது? அப்படி பிளக்குது. தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போ, அவ்வளோதான் சொல்கிறார். தள்ளிப்போ, ஒன்றும் செய்யாத. அப்படின்னா அக்கினியிலே நடந்தும் நீ என்ன செய்யாய்? வேகாதிருப்பாய். ஏன் வேகாது இருக்கிறீங்க? நீங்களும் நானும் ஏன் வேகாது இருக்கிறோம்? கர்த்தருடைய சத்தம் வருது, அந்த சத்தம் பிளக்குது. இன்றைக்கி அதான் செய்தி. அந்த சத்தம் வரும் பொழுது ஒழுங்காக நின்றணும். அந்த சத்தத்தை கேர் பண்ணாமல் போனீங்கன்னா அக்கினி நம்மளை சுற்றும். ஆகவே இந்த சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாருங்க. 3வது 4வது சரணத்தை கடந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான அக்கினி நமக்குள்ளே வரும் பொழுது அதை பிளக்க செய்த தேவன் நம்மை நிர்மூலமாகாமல் நம்மை பாதுகாத்து வருகிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கிறது. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கிறது. நமக்கு ராஜா அவருடைய ராஜரீகத்துக்குள்ளே நாம் இருப்போம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீமே ஜலப்பிரவாகமே கர்த்தர் முழங்குகிறார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அக்கினி ஜாலைகள்லாம் பிளக்க வச்சு நம்மளை உயிரோடு வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம், ஏதோ உலகத்தில் நல்லா பணம் சம்பாதிச்சு நல்லா ஜோராக இருடா அப்படிக்காக வச்சுருக்கிறாரு. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன். ஆமே, எதுக்கு நம்மளை உயிரோட வச்சுருக்காருன்னா, நம்ம சாகாமல் பிழைச்சிருந்து கோடி கோடியாக சேர்த்து வச்சு சும்மா துன்மார்க்கமாக அலையிறதுக்கு இல்லை. நாம் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய வசனத்தை அறிவிப்பேன். அதான் என்னுடைய அர்த்தம். உம்முடைய அதிசயங்களை நான் விவரிப்பேன். அப்படி விவரிக்கும் பொழுது நாம் பெற்றெடுக்கிறதான பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆமேன். அப்போ நம்ம சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? கர்த்தர் நிச்சயம் கிரியை செய்வார். நம்ம சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய அற்புதங்களை, உம்முடைய வசனத்தை நான் விஸ்தரிப்பேன், மற்றவர்களுக்கு சொல்லுவேன் ஆண்டவரே. அப்போ என்ன செய்யுது? சபை என்பது ஸ்திரிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை, நம்ம சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே போய் அவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிறது. அதுதான் பெண் மான்களை ஈனச் செய்யும் சத்தம். அப்படி தொடர்ந்து வருது பார்த்தீங்களா? வசனம் சும்மா வெறுமையாக வராது, அது பெண் மான்களை. அப்போ அக்கினி ஜுவாலைக்கு தப்பி தண்ணீர்களை கிடக்கும்போது அதிலேருந்து உங்களுடைய ஜீவனை பாதுகாத்து, என்னையும் உங்களையும் பாதுகாத்து, உலகத்தில் சுகபோகமாக இருந்து ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணுறா. அது இல்லை, அதை கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பாரு. அது 2வது கர்த்தர் கொடுப்பாரு. முதல்ல தேவனுடைய ராஜ்யம் அதான்.
அப்போ நான் சாகாமல் பிழைத்திருந்து உடைய அதிசயங்களை விவரிப்பேன். அவர் செய்த அதிசயங்களை நீங்கள் விவரிச்சிட்டிங்கன்னா சபை இப்படி இருக்காது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய மலட்டு ஆடு இங்கே இருக்குது. பெண்மான்களை மானை குட்டி போடாமல் உட்காந்துட்ருக்கு நிறையா. இந்த மானால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகவே உங்களை சாகாமல் பிழைக்க வச்சதுக்கு காரணம் உங்களை குட்டி போட வைக்கிறதுக்காக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக. ஆகவே தான் கர்த்தருடைய என்ன சத்தம் செய்த இதை நீங்கள் ஜெபத்தோடு கூட பாடுங்க. ஆண்டவரே, பெண்மான்கள் ஈனும்படி பலத்த கிரியை செய்திடும் உம்முடைய சத்தம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் அந்த சரணத்தை. பெண்மான்கள் ஈனும்படி பலத்த கிரியை செய்திடும். சோத்திரத்தோடு காடுகளில் இருக்கிற சபையிலே ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகிற பெண்மான்களாய் சபையை மாற்றுவீராக. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட கண்ணின் மேல் ஜெய பிரவாகமே